இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களை கொன்னது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடாத. நான் சொல்றதை கேளு. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போலீஸை கூப்பிடுங்க சீக்கிரம். ஆர்பிடெட் கோத்தம் சிட்டி முழுக்க இந்த பேர் இனிமே எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். இவருடைய புகழ் இந்த வானமும் பூமியும் போல என்னைக்கு அழியாது. என் மனசே இல்லாம தான் இதை உடைக்கிறேன். நீங்க என்ன வெறுப்பீங்க, வேட்டையாடுவீங்க, என் மேல நாய்களை ஏவி விடுவீங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும். என்ன சில நேரங்கள்ல உண்மை வெளிவராம இருக்கிறதா நல்லது. சில நேரங்கள்ல உண்மையை விட கற்பனைக்கு தான் மதிப்பு அதிகம். சில சமயங்கள்ல மக்களோட நம்பிக்கைக்கு பலன் கிடைச்சே ஆகணும். அவர் ஒன்னாதான் நாங்க துரத்திட்டு போக முடியும். ஓகே கம் ஆன், உள்ள போலாம். கோ கோ கோ. அவர் எந்த தப்பு செய்யலையே. கோ கோ. இந்த கோத்தம் சிட்டிக்கு தகுதியான ஹீரோ அவர்தான். ஆனா இப்ப அவருடைய சேவை நமக்கு தேவையில்லை. அதனால தான் வேட்டையாடும். என்ன அவரால் தான் அதை தாங்க முடியும். அவர் ஒரு ஹீரோ மட்டும் அல்ல, ஒரு சைலண்ட் கார்டியன், மக்களோட பாதுகாவலர், ஒரு வீராதி வீரன். என் மனசை மாற்றிக்க நான் தயாராக இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்த உலகத்துக்கு என்னதான் நல்லது செஞ்சாலும் அதை நம்மளை மதிக்காது. இந்த உலகத்தை யார் காப்பாற்றினாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரியும் காப்பாத்துறது பேட்மேன். மிஸ்டர் வெயினோட உயில் சிலருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். அவர் வீட்டில் இருக்கிற சில திங்ஸை விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அப்புறம் அதில் வர்ற பணத்தை வச்சு எஸ்டேட் அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ண சொல்லியிருக்காரு. மீதி இருக்கிற பணத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட விசுவாசியான அல்ஃபிரட் எடுத்துக்க சொல்லியிருக்காரு. அவரோட வீடும் நிலமும் கோதம் சிட்டிக்கு ஒரு கண்டிஷனோட கொடுக்கப்படுது. அதாவது அவரோட வீட்டை இடிக்கவோ விற்கவோ மாற்றம் செய்யவோ எதுவுமே செய்யக்கூடாது, அப்படியே இருக்கணும். அந்த வீட்டை ஒரே ஒரு சேவைக்கு தான் காலாகாலத்துக்கு பயன்படுத்தணும். அதாவது அந்த வீடு அநாத குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரமமா செயல்படணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னோட உதவியாளர் தீர்த்து வைக்க ரெடியா இருக்காங்க. பிளேக் ஜான். ஒன்றும் இல்லையே. அப்படியா? என்னுடைய லீகல் பேர்ல ட்ரை பண்ணுங்க. முதல்ல அதை சொல்லிருக்கலாம். உங்க பேர் நல்லா இருக்கு, ராபின். தேங்க்ஸ். ஆமா, நீங்க எதுக்காக அந்த சாஃப்ட்வேரை பத்தி கவலைப்படுறீங்கன்னே தெரியல. ஆட்டோ பைலட் சிஸ்டமே பழசாயிடுச்சு. ப்ளீஸ், நான் என்ன செஞ்சிருந்தா இது சரியா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல மிஸ்டர் ஃபாக்ஸ், இது ஏற்கனவே சரி பண்ணியாச்சு. சாஃப்ட்வேர் பேட்ச் 6 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. அந்த பேட்சில் இருக்கிற ஐடியா பாருங்க. ப்ரூஸ் வெயின். மிஸ்ஸிங்க பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல, ஒன்னும் தெரியல. முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்கறது நல்லது. நாம பாட்டுக்கு காஸ்ட்லியான முத்துமாலையா தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல.